ஆஸ் அ ஒரு டாக்டர்ன்ற ஒரு முறையில் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எது எது எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கலைஞர் ஐயா அவர்கள். ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ரீசண்டாக பூந்தமல்லி ஹை ரோட்டில் வேலூர் போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிரைவரோட காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மகளோட திருமண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த டிரைவருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ அடிபட்டு மயக்க நிலையில் இருந்தாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. கடவுளே, என்னோட புருஷனை காப்பாற்றுங்க, உங்களுக்காக நான் 108 தேங்காய் உடைக்கிறேன், 108 பால் குடம் தூக்குறேன், இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சைடில் போன ஒரு பெரியவர் அவங்கக்கிட்ட செல்ஃபோன் இருக்காமா அப்படின்னு. இப்போ மயங்கி இருந்த அவங்களோட ஹஸ்பண்டோட பாக்கெட்லேருந்து அந்த செல்ஃபோன் எடுத்து கொடுத்து, நீங்கள் 108 தேங்காய்லாம் உடைக்க வேணாம், 108 பால் குடம்லாம் தூக்க வேணாம், நீங்கள் 108க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலயமா அந்த ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் டிரைவர் எல்லாருமே சிகிச்சை பெற்று இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. 88 இயர்ஸில் இந்த 108 இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்களை எங்களால் லைஃப்பில் மறக்க முடியாது ஐயா. நீங்கள் 108 வயசு வரைக்கும் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன்.